பிதா குமாரன் பரிசுத்தாவியராகிய கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய சப்தம் வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சப்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஜெபம் செய்வோம். எங்கள் வாழ்வின் ஊற்றாகவும் எங்கள் இருதயத்தின் வாஞ்சையாகவும் இருக்கின்ற அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தீர்க்கதரிசிகளின் வழியாக உமது ஜனங்களோடு பேசினீர். இந்த கடைசி நாட்களில் உமது திருக்குமாரனாகிய இயேசுவை அனுப்பி எங்களோடு பேசி கொண்டிருக்கிறீர். அருள் நிறைந்த உம்முடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு நீர் அருளி செய்து கொண்டிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். இந்த தொழுகையின் வழியாக உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும் உணரவும் அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். இருபுறமும் கருக்குள்ளதும் கூர்மையுமானதுமான உம்முடைய திருவார்த்தையால் எங்கள் இருதயத்தை உள்ளந்திரியங்களை சீர்படுத்தும், செவ்வைப்படுத்தும். இறை வார்த்தையால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும் அநேகரை உயிர்ப்பிக்கவும் அருள் தாரும். இது பரிசுத்தமான தொழுகையை உம் திருப்பிரசனத்தால் ஆசீர்வதியும். சகல துதி, கனம், மகிமை அனைத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 11வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஞான பாடல் 11. போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய் சபையாரெல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாயாளும் பிரானே. ஆற்றலாய் காப்பரே தாம் சட்டை மாற
ஆராதிக்கும் பிரானே தேற்றியே தயவால் நிரப்புவாருள் வானாளே பேரன்பராம் பரபரந்தயவை சிந்திப்பாயே போத போது போற்றிடு ஆன்மமேயன் முழு உள்ளமே நீயும் ஏற்றிடும் கர்த்தரை ஜீவ ராசிகள் யாவும் சபையானே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே வணங்கி மகிழ்வாயாமே. இந்த நாளுக்குரிய திருமுறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் 19வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 16 முடிய. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் வசனங்கள் 9 முதல். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சப்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ, எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சப்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெகோலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ண. இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. சதா காலமும் மகிமை உண்டாக
அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து என்கிற பாடலை உற்சாகமாய் பாடல். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து ஏகமாக பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். நித்தியமான பர்வதமே, உந்தனில் நிலைத்திருப்பேன். நீங்கிடாதென்னை தோளின்மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறீர். என்னையும் உஞ்சனமாய் நினைத்தே எதிருன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். என்னையும் உஞ்சனமாய் நினைத்தே எதிருன்னத வெளிப்படுத்தல் நிறைவாய். இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமாக பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். பாவத்தில் வீழ்ந்து மாயையிலே ஆழ்ந்து நான் வாழ்கையிலே அறிந்து தேவ அன்பினை காட்டியே பட்சமாய் பார்த்தெடுத்தீர். ஒரு பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். ஒரு பரிசுத்தராகுதற்காய் மிக பரலோக நன்மைகளால் நிறைத்தீர். இன்ப இயேசுவின் நிலையில்லா நாமத்தை புகழ்ந்து இகமாக பாடிட தருணம் இதே. இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். இயேசுவை போல நேசரில்லை, இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோம். ஆனானது நீரோடைகளை வாஞ்சித்து கதரும் அப்போல் என் ஆத்துமாவும் உன் முகம் காணவே வாஞ்சித்து கதறுதே. வானிலும் இந்த
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போம். இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக நாம் தியானிக்கிற சத்தியம், இறைவாக்கு தூண்டப்பெற்றது தூண்டுவதற்கே. வேர்ட் ஆஃப் காட் இன்ஸ்பயர் டு இன்ஸ்பயர். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் தியான வசனமாக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். வாழ்க்கையில் மனமுடைந்து போய் இனி ஊழியமே வேண்டாம், வாழ்ந்தது போதும், சாவதே நல்லது என்ற விரக்தியின் உச்சத்தில் இருந்த எலியா தீர்க்கதரிசியை கர்த்தர் தேடி வந்து விசாரிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு புதிய நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் தந்தது. கர்த்தருக்கு நேராக ஜனங்களை தூண்டி எழுப்புவதற்கு, துடிப்புடன் நிற்பதற்கு கடைசி வரை பலன் தந்தது தேவனுடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை இன்றும் உங்கள் தகர்ந்து போன வாழ்வை கட்டி எழுப்பும். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப கொண்டு வரும். இந்த ஞாயிறை வேதாகம ஞாயிறாக ஆசரிக்கின்றோம். தேவனுடைய சித்தத்தை மனிதனுக்கு அறிவிக்கும் தெய்வீக வெளிப்பாடுகள் அடங்கிய புத்தகமே பரிசுத்த வேதாகமம். நாம் பயன்படுத்துகிற வேதாகமம் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாடு என்று 2 பகுதிகளை கொண்டது. ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் இரண்டும் சேர்ந்ததுதான் ஹோலி பைபிள். டெஸ்டமெண்ட் என்பதற்கு உடன்படிக்கை என்பது பொருள். கடவுள் மனிதரோடு, மனுக்குலத்தோடு செய்து கொண்ட இரட்சிப்பின் உடன்படிக்கையே வேதாகமம். பழைய ஏற்பாடு நியாயப்பிரமாண உடன்படிக்கையை விவரிக்கிறது. புதிய ஏற்பாடு கிருபையின் உடன்படிக்கையை விவரிக்கிறது. பழைய ஏற்பாடு ஆதியிலே தேவன் என்று பிதாவாகிய தேவனோடு ஆரம்பிக்கிறது. ஆதியாகமம் 1:1. புதிய ஏற்பாடு ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவோடு ஆரம்பிக்கிறது. மத்தேயு 1:1. 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களால் 1600 ஆண்டுகளாக வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு சூழலில் எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் 66 புத்தகங்களின் மைய கருத்தும் மீட்பராகிய கிறிஸ்து இயேசுவை பற்றியதாகவே இருப்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். நாம் இந்த உலகத்தில் மேன்மையாக நினைக்கிற பரிசுத்த வேதாகமும் பரலோகத்திலிருந்து நேரடியாக அச்சிடப்பட்டு நமக்கு அருளப்படவில்லை. அப்போஸ்தலராகிய பேதுரு தனது நிருபத்தில் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். 2 பேதுரு 1வது அதிகாரம் 21வது வசனம். வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டவர்களால் எழுதப்பட்ட நூல். எனவே தான் தெய்வீக தூண்டுதல் பெற்றவர்களால் எழுதப்பட்ட வேதாகமத்தை வாசிக்கும்போது நாமும் தெய்வீக தூண்டுதலை, தெய்வீக தொடுதலை பெறுகிறோம். 2 தீமோத்தேயு
3:16 பவுல் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. எனவே வேதாகமம் தெய்வீகமானது, புனிதமானது. வேதாகமத்தில் கர்த்தர் உரைக்கிறார், தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேவன் பேசி சொல்லிய வார்த்தைகளாவன. கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னபடியே இந்த வார்த்தைகள் 2000 முறைகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தரை பார்த்து தாவீது ராஜா பாடல்களை பாடும்போதும் மன்றாடும் போதும் சங்கீதம் 119:92 உமது வேதம் என்றும், சங்கீதம் 119:9 உமது வசனம் என்றும் உணர்வோடு குறிப்பிட்டு சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமத்தை படிக்கும்போது நமக்குள் இந்த உணர்வு இருக்க வேண்டும். இது கர்த்தருடைய வேதம், இது கர்த்தருடைய வசனம் என்கிற உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். காரணம், வேதாகமத்தின் 66 புத்தகங்களிலும் உள்ளடங்கிய வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகளாகும். தேவனுடைய மகத்துவமான படைப்பான வேதாகமம் மாத்திரமே இந்த உலகத்திலே அதிகமாய் விமர்சிக்கப்பட்டதும், வெறுக்கப்பட்டதும், எரிக்கப்பட்டதும், எதிர்க்கப்பட்டதும், கிழித்தெறியப்பட்டதும், மிதிக்கப்பட்டதும், தடை செய்யப்பட்டதுமான புத்தகம். இன்றும் உலகத்தின் 52 நாடுகளில் வேத புத்தகம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வேறு எந்த புத்தகத்தை விடவும் வேதாகமத்தை வைத்திருந்ததாலும் படித்ததாலும் சிறைக்கு சென்றவர்கள், தண்டிக்கப்பட்டவர்கள் ஏராளம். காரணம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை பிசாசையும் தீயவர்களையும் மதவெறியர்களையும் நாத்திகர்களையும் பயப்படுத்துகிறது. அரசர்களையும் அதிகாரிகளையும் நடுநடுங்க வைக்கிறது. என்றாலும் உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களை விடவும் அதிகமாய் படிக்கப்பட்டும், ஆய்வு செய்யப்பட்டும், பிரசங்கிக்கப்பட்டும், கற்பிக்கப்பட்டும், மொழிபெயர்க்கப்பட்டும் வருகிற ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். வேதாகமம் காலத்தால் அழியாத, அழிக்க முடியாத பொக்கிஷம். தேவ வார்த்தை குறித்து ஆண்டவர் இயேசு சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24வது அதிகாரம் 35வது வசனம். கர்த்தருடைய வார்த்தை பிசாசையும் மதவெறியர்களையும் பயப்படுத்த காரணம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவர்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள தூண்டப்படுகிறார்கள். கர்த்தராகிய இயேசுவை நேசிக்க தூண்டப்படுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் கர்த்தருடைய பக்கமாய் திரும்ப தூண்டப்படுகிறார்கள். காரணம், யோவான் 6:63 சொல்லுகிறது, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கும் ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. சார்லஸ் மென்ஷன் என்ற சமூக விரோத கும்பலில் அங்கமாக இருந்தவள் சூசன் அட்கின்ஸ் பல கொலைகளை செய்த குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு மரண தண்டனைக்கு காத்திருந்தாள். ஒரு நாள் வேண்டா வெறுப்பாக சிறைச்சாலையில் தனக்கு கொடுக்கப்பட்ட வேதாகமத்தை விருப்பமின்றி எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். இதுவரை மனிதர்களின் வெறுப்பை மட்டும் அனுபவித்த அவள் பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும்போது
தன்னை நேசிக்கிற ஆண்டவரின் அன்பை உணர்ந்தாள். விடாமல் வாசித்தாள். வேத வசனம் அவளோடு பேசியது. அவள் பாவ வாழ்க்கையை உணர்த்தியது. முழந்தாள் படியிட்டு தன் பாவங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதாள். இனி ஒரு மனம் திரும்பிய வாழ்க்கை வாழ்வேன் என்று தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அவள் அர்ப்பணித்தாள். சிறைச்சாலையில் அவளுடைய நன்னடத்தை காரணமாக விடுவிக்கப்பட்டு புதிய வாழ்க்கை வாழ்ந்தாள். நற்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாள். பரிசுத்த வேதாகமம் அநேகருடைய வாழ்வை மாற்றியிருக்கிறது. பாவிகளை பரிசுத்தவான்களாக உருவாக்கி இருக்கிறது. இன்றும் நம்முடைய கிறிஸ்தவ விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும் ஆதாரமாயிருப்பது பரிசுத்த வேதாகமம். கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடிப்படையானதும் பரிசுத்த வேதாகமம் மாத்திரமே. இறை தூண்டல் பெற்ற இறை வார்த்தையினுடைய தன்மை என்ன? வேதம் சொல்லுகிறது, விபரீதங்களுக்கு விலகிச் செல்ல தூண்டுகிறது. விபரீதங்களுக்கு விலகிச் செல்ல தூண்டுகிறது. 5வது வசனம், அப்பொழுது ஒரு தூதன் அவளை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். எலியா தீர்க்கதரிசி ஒரு விபரீதமான முடிவோடு வனாந்திரத்தில் ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்து கிடந்தார். ஒரு நாள் முழுவதும் தண்ணீரும் உணவுமின்றி வனாந்திரத்தில் நடந்து வந்த களைப்பு ஒருபுறம், சோர்வு ஒருபுறம். ஏசபேல் ராணிக்கு பயந்து வாழ்வதை விட பட்டினி கிடந்து செத்துப்போவது நல்லது என்று விரக்தியோடு படுத்து கிடந்தார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவை தட்டி எழுப்பியது. ஒரு முறை அல்ல, 2 முறை. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 5, 7 ஆகிய வசனங்கள். எலியா விபரீதமான முடிவை கைவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். 1 ராஜாக்கள் 19:8. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். ஒரே பெண்பது தேவனுடைய பர்வதம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மோசேக்கு ஒரே பர்வதத்தில் எரிகின்ற முட்செடியின் நடுவில் கர்த்தருடைய தூதன் தரிசனமானார். அன்று மோசே 80வது வயதில். பெரிய திருப்புமுனை அவருடைய வாழ்க்கையிலே இந்த இடத்தில் வைத்து ஏற்பட்டது. இங்கே எலியாவும் கர்த்தருடைய தூதனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த போது ஒரே பர்வதத்தில் கர்த்தரை சந்தித்தார். கர்த்தருடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை பெற்றார். விபரீதமான முடிவெடுத்த எலியாவை ஆண்டவர் கைவிட்டு விடவில்லை. ராஜாக்களை, தீர்க்கதரிசிகளை எழுப்பும், அபிஷேகிக்கும் பெரிய ஊழியத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். தேவனுடைய வார்த்தை விபரீதங்களுக்கு விலக்கி வியத்தகு செயல்களை செய்யும்படி உங்களை மாற்றுகிறது. மரித்தால் நல்லது என்கிற விபரீத எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா? தற்கொலைத்தான் பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ற விபரீத எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். வேத வசனத்திற்கு செவி கொடுங்கள். விபரீத எண்ணங்கள் விலகும். கர்த்தர் உங்களை கொண்டு வியத்தகு காரியங்களை செய்வார். 2வதாக, இறை தூண்டல் பெற்ற இறை வார்த்தையினுடைய தன்மை என்ன? வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் வளரச் செய்கிறது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார்.
தன் நம்பிக்கையை இழந்து தன்னுடைய பாதுகாப்பை குறித்து கவலைப்பட்டு அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் காட்டிற்குள் இருக்கும் கெபிதான் தனக்கு தஞ்சம் பாதுகாப்பு என்றிருந்த எலியாவை பார்த்து கர்த்தர் இந்த கேள்வியை எழுப்பினார். நீ கெபியில் பதுங்கி இருக்க வேண்டியவன் அல்ல, ஒதுங்கி ஒளிந்திருக்க வேண்டியவன் அல்ல, நீ என்னோடு நிற்க வேண்டியவன், நீ எனக்காக நிற்க வேண்டியவன் என்பதை ஆண்டவர் எலியாவுக்கு உணர்த்தினார். நம் வாழ்க்கையினுடைய மோசமான சூழ்நிலைமையிலும் பிரச்சனைகள் நிறைந்த சூழலிலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நமக்கு துணையாய் நிற்கிறார். தேவ சமூகத்தில் எலியா தன் மனவேதனைகளை வெளிப்படுத்தினார். கர்த்தர் பேரில் வைராக்கியமாயிருந்த எனக்கு ஏன் இந்த பாடுகள், ஏன் இவ்வளவு போராட்டம்? எலியாவின் மனக்குமுறல்களை ஆண்டவர் பொறுமையோடு கேட்டார். ஆண்டவருடைய பதில் வார்த்தைகள் எலியாவிற்குள் விசுவாசத்தை தூண்டியது, உற்சாகத்தை தூண்டியது. என் வாழ்க்கையில் புயல் வீசி துன்ப இருள் சூழ்ந்து நான் சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் சோர்வை நீக்கி வெளிச்சத்தில் நடக்க எனக்கு துணை நின்று வழிகாட்டியதும், துன்பத்தை எதிர்த்து போராட தைரியத்தையும் பலத்தையும் எனக்கு தந்தது வேதாகமம்தான் என்றார் ராபர்ட் இ லீ என்ற அறிஞர். இறை தூண்டல் பெற்ற இறை வார்த்தை விசுவாசத்தை தூண்டுகிறது, விசுவாசத்திலே வளர தூண்டுகிறது. கடைசியாக இறை தூண்டல் பெற்ற இறை வார்த்தை செய்கிற மூன்றாவது காரியம் விலையேற பெற்ற சந்ததியை உருவாக்க தூண்டுகிறது. 16வது வசனம், எலியாவோடு கர்த்தரின் மகிமையான ஊழியம் நின்றுவிடக்கூடாது என்பது கர்த்தருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், எழுப்பப்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை கர்த்தருக்கென்று ஒரு புதிய தலைமுறையை உருவாக்க எலியாவை தூண்டியது. தேவன் எலிசாக்களை தமக்கென்று எழுப்ப விரும்புகிறார். ஆனால் அடுத்த தலைமுறை எலிசாக்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? 1 ராஜாக்கள் 19:19. அநேக எலிசாக்கள் தங்கள் விலை அறியாமல், கர்த்தருக்காக எழும்ப வேண்டியவர்கள் என்று அறியாமல் உலகத்தின் காரியங்களில் தங்கள் வாழ்வை போக்கடித்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை உலகமே போதும், உலகத்தினுடைய மேன்மைகளே போதும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் தேவனுடைய எலிசாக்களாய் எழும்ப தூண்டுகிறது. அடுத்த தலைமுறையை தேவனுடைய எலிசாக்களாக எழும்ப நாம் தூண்டுகிறோமா? அல்லது தேவனற்ற ஏலியின் பிள்ளைகளை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோமா? இறைவாக்கு தூண்ட பெற்றது தூண்டுவதற்கே. இறைவாக்கு விபரீதங்களுக்கு விலகிச் செல்ல தூண்டுகிறது, விசுவாசத்தில் வளர தூண்டுகிறது, விலையேற பெற்ற சந்ததியை எழும்ப தூண்டுகிறது. ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 454வது பாடலை பாடுவோம். இயேசுவின் அன்பில் மூழ்கவும், நேசத்தின் ஆழம் பார்க்கவும். ஞான பாடல் 454. இயேசுவின் அன்பில் மூழ்கவும், நேசத்தின்
ஜெபம் செய்வோம். தமது வார்த்தையால் சகலவற்றையும் படைத்து பராமரித்து வரும் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமான ஆராதனை வேளையின் நிறைவு பகுதியிலும் நன்றியறிதலோடு எங்களை தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய திருவார்த்தைகளால் எங்களை அனுதினமும் தேற்றி ஆதரித்து தம்முடைய தயவை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட தம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். விபரீதமான எண்ணங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் எல்லாவற்றையும் மாற்றி தம்முடைய திருவார்த்தையினால் எங்களை புதுப்பித்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவாச வாழ்க்கையிலே பின்தங்கி போனவர்கள், தடமாறி கொண்டிருக்கக்கூடியவர்கள், தூரம் போனவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வேளையிலும் தம்முடைய திருவார்த்தைகளினால் தொடுவீராக. மறுபடியும் விசுவாச வாழ்க்கையிலே வளர எல்லா அவநம்பிக்கைகளும் உள்ளத்தை விட்டு மாறிப்போக கர்த்தர் தயவு பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். விலையேறப்பெற்ற சந்ததியை தூண்டி எழுப்ப வேண்டிய நாங்கள் ஒருவேளை உணர்வில்லாதவர்களாக காணப்பட்டிருக்கலாம். உம்முடைய வார்த்தைகள் இன்றைக்கும் எங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே எலிசாக்களை எழுப்பத்தக்கதாக, தூண்டி ஏவி எழுப்பத்தக்கதாக கர்த்தர் தயவு பாராட்டுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய தலைமுறையை உம்முடைய வார்த்தைகளால் நாங்கள் உருவாக்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே ஆண்டவருடைய சந்ததிகள் சபையின் நடுவிலிருந்து எழும்பட்டும். கடைசி கால தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் சபையின் நடுவிலிருந்து எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இந்த பரிசுத்தமான தொழுகையிலும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக சந்தியும். வருகின்ற பண்டிகை காலங்கள் ஆசீர்வாதமும் மனமகிழ்ச்சியுமாக அமைந்திருக்க தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருந்து ஊர்வர ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளும் ஏற்ற வேளையில் இல்லத்திற்கு வந்து சேர, குடும்பமாக இந்த பண்டிகை காலங்களை மகிழ்ச்சியோடு செலவிட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பண்டிகை காலங்களிலே ஊர்வர முடியாதபடிக்கு இருக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உடைய கிருபை தாங்கியிருக்கட்டும். இருக்கிற இடங்களிலே இம்மானுவேலராக ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்திருக்க கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். குடும்பங்களை சமாதானத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நிரப்பும். குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் பரத்திலிருந்து சந்திப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் என்ன ஆசீர்வாதங்கள் குறைப்பட்டு இருக்கிறதோ, எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன வாஞ்சையோடு இருக்கிறார்களோ, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம்முடைய வசனத்தை அனுப்பி குணப்படுத்துகிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும்படிக்கு ஜெபிக்கிறோம். எல்லா பலகீன கட்டுகளும் நீங்கி ஒரு தெய்வீக விடுதலையை இந்த வேளையிலும் தம்முடைய பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லி உம்மிடத்தில் வந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தீரே. இன்றைக்கும் அதே தேவன் அற்புதத்தை செய்து தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் சமாதானத்தை கர்த்தர் அருளி செய்யும். எந்தெந்த இடங்களிலே இயற்கையினுடைய பேரழிவுகளினால், சீற்றங்களினால் ஜனங்களுடைய அன்றாட வாழ்வு பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, தேவன் இரக்கம் பாராட்டி தம்முடைய பிள்ளைகளுக்கு மனதிறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தேசங்கள் சந்திக்கப்படட்டும். தேவனுக்காக வைராக்கியமாய் ஜனங்கள் எழும்பி நிற்கட்டும். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தந்திருக்கிற பேராயர் எல்லா பேராய தலைவர்கள் எல்லா திருச்சபைகளையும் கர்த்தர் நினைந்தருளும். இணைந்து கர்த்தருக்காக நிற்க கர்த்தர் பலப்படுத்தும். குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென்.